ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜியான்டினோட பார்ட் 2 தானே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க guys. பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்தோம்னா, வயன் ஜேகேவை காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேகே கையெழுத்துப்பார். அதுக்கப்புறம் வயன் ஜேகேவை ரூமில் படுக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் இதுக்குன்னே தெரியல ஜேகேவை கிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த பார்ட் 2ல் பார்க்கலாம்டா. ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஒரு 1 o'clock இருக்கும். ஜேகே பேரண்ட் படுக்கும்போது உங்கள் மேலே கைப்படுது. யார்? ஜேகே ஜேகே தூக்கத்தில் அவங்க மேலே கை போட்டிருப்பாரு. திடீர்னு உங்கள் ஹார்ட் பீட் அதிகமாகுது. ஏன்னா இது புதுசாக ஒரு ஃபீலிங். வயன் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் பொறுமையாக ஜேகே கையெடுத்து அவர் மேலே வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே போயிடுது. அப்படியே எழுந்து ஜேகே ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவள் குழந்த மாதிரி க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். அப்படியே பிடிச்சி ஸ்குவீஸ் பண்ண போல் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். அப்படியே ரொம்ப நேரம் ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. டைம் போகிறதே தெரியல. இவ்வளோ நாள் எங்கடா இருந்த? இவ்வளோ க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக எந்த பையனை நான் இதுவரையும் பார்க்கல. சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கே அறியாமல் நீங்கள் போய் ஜேகோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. ஒயன் ஒயன் ஒரே இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் வாயிலே 2 போடு போட்டுட்டு ஒயன் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் ஜேகே கண்முழிச்சு உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு க்யூட்டாக சிரிக்கிறாரு. ஒயன், நீ எஃபர்ட்லெஸ்ஸாகவே க்யூட்டாக தான் இருக்க. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டாரு. இப்படியே மார்னிங் ஆகுது. அந்த நாள் அப்படியே நல்லபடியாக போகுது. நெக்ஸ்ட் டே நைட்டும் வருது. ஜேகே, என்ன வயன்? ஜேகே, நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க் இருக்குது. அதனால் நைட்டு நான் தூங்க மாட்டேன். ஸோ இங்கே லைட்டு போட்டால் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா? இல்லை வயன், நீ ஒர்க் இருக்குன்னா பாரு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆர் யூ ஷியோர்? ஐ எம் 100% ஷியோர். நான் இங்கே தூங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு டிஸ்டர்பாக இருந்தால் சொல்லு, நான் வேணால் பக்கத்து ரூமில் படுத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே ஜிகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. சரி, நான் வேலை பார்க்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் இருக்கே. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. போன வாரம் தான் ஜின்யோங் வரும்போது எனக்காக ஐஸ் வாங்கிட்டு வந்தாங்க. எஸ், அதை போய் சாப்பிட வேண்டியதான். இந்நேரத்தில் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸும் போக முடியாது. சரி, போய் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஃப்ரிட்ஜை பார்க்குறீங்க. ஃபுல் பாக்ஸ் அப்படியே தான் இருக்குது. யம்மி, எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர், யம்மி. அதுக்கப்புறம் நீங்கள் அது ஒரு கப்பில் கூட எடுக்காமல் அப்படியே அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. இன்றைக்கி யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஜின்யும் கூட இதை சாப்பிடாத, இது பண்ணாத, அதை பண்ணாதன்னு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஜேகேவும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஒரு பிடிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஐஸ் பாக்ஸ் ஃபுல்லாத்தையுமே காலி பண்ணுறீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு. அது உங்களுக்கே தெரில. இன்னும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இந்த பாக்ஸ் ஒர்க் பண்ணுற டென்ஷனில் இதையுமே பார்க்கல. சரி, கொஞ்சம் நேரம் தூங்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு 6 மணிக்கு தான் தூங்குறீங்க. 7 மணிக்கே அலாரம் வச்சு எழுந்து ரெடி ஆகுறீங்க. ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணுறீங்க. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம்? பேன் கேக். வேறு என்ன? பனானா மில்க். ஜேகேக்கு பனானா மில்க் பிடிக்குமான்னு தெரியலையே. சரி, ரெடி பண்ணி வைப்போம். அவனுக்கு பிடிச்சா சாப்பிட்டோம், இல்லைனா பேன் கேக் மட்டும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறீங்க. பனானா மில்க் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வயன் பண்ணாலும் இப்படி தானே? என்ன வயன், என்ன சமையல் அடிச்சுக்க யாரும் இல்லை. ஆனால் என்ன, இந்த பேன் கேக்கை தவிர
இந்த பனானா மில்க்கை தவிர வேறு எதுவுமே பண்ண தெரியாது. சரி விடு, வரவன் பார்த்துக்க போகிறான். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறீங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு செக்கி எப்போ எழுப்புறீங்க? செக்கி செக்கி ஆ குட் மார்னிங் வேன். குட் மார்னிங். டைம் எத்தனை? மணி 8. ஆ மணி 8ஆ? என்ன வயன் பண்ணுற? ஆக்சுவலாக சாப்பாடுக்கு வழி இல்லாமல் நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருந்தேன். இப்போ வேற நான் போகல. இன்றைக்கும் லேட்டு. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அவன் வேற, அந்த மேனேஜர் வேற என் மேலே ஏற்கனவே கோவமாக இருக்கான். வயன் கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பி விட்டுருக்கலாம்ல. ஜெகே சாரி, நீங்கள் ஆஃபீஸ் போவீங்கன்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே வயன், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். சாரி ஜெகே. வயன் பரவாயில்ல, நான் போய் கிளம்புறேன். சரிங்க ஜெகே, நீங்கள் கிளம்புங்க, நானும் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஏன்னா எனக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது. அதனால தான் இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு தான் நைட் ஃபுல்லாக உட்காந்து ரெடி பண்ணேன். சாரி வயன், என்னால் தானே நீ அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருந்த. இல்லைனா நீ முன்னாடியே ரெடி பண்ணியிருப்பல்ல. ஜெகே இதில் என்ன இருக்குது? ஆக்சுவலாக இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. நான் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவேன். இட்ஸ் ஓகே, நீங்கள் எதுவும் கில்ட் ஆக வேணாம். சரி வயன், நான் போய் கிளம்புறேன். நம்ம 2 பேரும் ஒன்றாவே போகலாமா? சரி, நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க. எனக்கும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம். ஒரு 10 மினிட்ஸ் நான் ரெடி ஆகிடுவேன். அதுக்கப்புறம் ஜேகேயும் ரெடி ஆகுறாரு. ஓகே வயன், போகலாம். ஜேகே, நான் உங்களுக்காக பேன் கேக்கும் பனானா மில்க்கும் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெடி ஆகிட்டு கீழே வரும்போது சாப்பிட்றீங்களா? சரி வயன், நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேக் எடுக்கிறதுக்காக கீழே போயிடுறீங்க. டைம் வேறு ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. வயன்கிட்ட சொல்லிட வேண்டியதான். அதுக்கப்புறம் வயனை தேடிக்கிட்டு ஜேகே கீழே வராரு. பார்த்தா வயன் மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க. என்ன இவ? வயன் வயன் என்னாச்சு? வயன், ஹே வயன், என்னாச்சு? ஜேகே உங்கள் உடம்ப தொட்டு பார்க்குறாரு. ஃபுல்லாகவே ஹீட்டாக இருக்குது. ஷிட், என்னாச்சு இவளுக்கு? திடீர்னு டெம்பரேச்சர் இவ்வளோ ஹையாக இருக்குது. ஐ திங்க் ஃபீவரோட ஹைனஸ்னால தான் இந்த மாதிரி மயங்கி விழுந்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது? ஜிமின் நம்பர். அதுக்கப்புறம் ஜிமின்க்கு ஜேகே கால் பண்ணுறாரு. ஹலோ, யார்? ஜிமின், நான் ஜேகே. சொல்லு ஜேகே. வயனுக்கு என்னாச்சு? வயனுக்கு ஒன்றும் ஆகலை. அவளுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீ பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்துடுறியா? ஓகே, நான் வரேன். பத்திரமா பார்த்துக்க வயனை. ஓகே. அதுக்கப்புறம் ஜேகே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு காரில் தான் இட்டு போகிறாரு. உங்கள் ஃபோர்ஹெட்டில் தொட்டு பார்க்குறாரு. அப்படியே தான் இருக்குது, ஹீட்டு குறையவே இல்லை. வயன், ஏன் வயன் இப்படி பண்ணுற? நான் நைட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதே பார்த்தேன். ஆனால் நீ இவ்வளோ பாக்ஸை காலி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ இருக்க பாரு. அதுக்கப்புறம் ஜேகே கொஞ்சம் கோவமாயிட்டு அதுக்கப்புறம் காம் டவுன் ஆகுறாரு. வயன் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வராரு. வயன் எனக்கு திட்டுறதுக்கு கூட மனசு வர மாதிரி. ஏன் வயன் இப்படி பண்ணுற? அதுக்கப்புறம் ஜேகே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. வெளியில் தான் இருக்கார். ஜிமின் வந்துடு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா. ஜேகே, வயனுங்க? வயன் உள்ள ஒன்றும் இல்லைல்ல அவளுக்கு? இல்லை, ஆக்சுவலாக அவளுக்கு ஹை ஃபீவர். அதனால் மயக்க போட்டு மயங்கி விழுந்துட்டா. அவளுக்கு ஒன்றும் இல்லை, நான் சேர்த்துட்டேன் ஹாஸ்பிட்டலில். இப்போ இப்படி தான் உடம்ப பார்த்துக்கிறதே இல்லை. என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல அவளை. அவள் எழுந்திருக்கட்டும், அவளுக்கு இருக்கு. ஜின்யம், ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? சாரிடா. எங்கே வயன்? ஆக்சுவலாக அவள் உள்ளே தான் இருக்கா. டாக்டர் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், இது யார்? இது ஜேகே, வயனோட ஃப்ரெண்டு. என்ன ஜிமின் சொல்கிற? வயனுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு பார்த்தது இல்லையே. அது ஆக்சுவலாக பெரிய கதையும்
நான் அப்புறம் சொல்கிறேன். சரி, வயன் இப்போ எப்படி இருக்கா? டாக்டரே வந்துட்டாங்க. டாக்டர், வயனுக்கு ஒன்றும் ஆகல? ஜின்? எஸ் டாக்டர். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஐ திங்க் அவங்க கோல்டாக ஏதோ சாப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஹை ஃபீவராக இருக்குது. இப்போ பரவாயில்ல, அவங்க கண் முழிச்சிட்டாங்க. நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே டாக்டர். அதுக்கப்புறம் சின்ன அவரே காம் டவுன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. வயன்மா? சின்ன நீங்கள் எப்படிங்க? ஆமாம், நான் எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தேன்? ஏம்மா இப்படி பண்ணுற? உன் உடம்ப நீ பார்த்துக்கவே மாட்டியா? எனக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்புறம் நீ மயங்கி விழுந்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக தலை சுத்துச்சு. வயன்மா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்கிட்ட உண்மையாக சொல்லுனேன். சாரி நைட்டு கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன்னா தூங்கக்கூடாதுன்றதுனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். எவ்வளோ சாப்பிட்டேன்? நீங்கள் வாங்கிட்டு வந்த பாக்ஸ் ஃபுல்லாக. வயன்மா, உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் ஐஸ்கிரீமே உனக்கு கிடையாது. நான் இந்த பாக்ஸை வாங்கிட்டு வரும்போதே என்ன சொன்னேன்? இதுலேருந்து ஒரு ஸ்கூப் அந்த மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ என்கிட்ட பேசாத. ஐம் ஸோ சாரி. இது மாதிரி பண்ண மாட்டேன், சாரி. என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க. அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. சாரி ஐம் ஸோ சாரி. அண்ட் என்னோடய ப்ராமிஸும் கூட, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி, நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் ஜின் வயனோட சீக்ஸை பிடிச்சி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. உனக்கு மட்டும் ஏதா ஆச்சுன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் வயன். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். இல்லை வயன், கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ நான் பயந்தேன்னு எனக்கு தான் தெரியும். இந்த மாதிரிலாம் பண்ணாத வயன். இது ஒரு சின்ன விஷயம், எதுக்கு இது? வயன், உன் விஷயம்னு வந்துட்டாலே சின்ன விஷயம் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. நீ எனக்கு ரொம்ப முக்கியம்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்பெல்லாம் பண்ணாதம்மா. சாரி இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். சாரி ஐம் ஸோ சாரி. சரி, இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? நான் ஜிம்மினை வேணா அனுப்புகிறேன் உள்ள. நான் ஒரு ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துடுறேன். இனிமேலும் உன் கூட தான் இருப்பேன். நிஜமாவா? ஆமாம், நிஜமாக தான். ஓ ஜாலி. எனக்கு உடம்பு சரியாக போனது ஒரு நல்லது தான். நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. அதுக்குன்னு இந்த மாதிரி பண்ணாதான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு யார் சொன்னா? சும்மா தான் சொன்னேன். என்னோட தங்கச்சியை பார்க்கறதுக்கு எனக்கு எந்த டைமும் வேணாம். சரி, இப்போ நீ படுத்துக்கோ. ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எனக்கு கூப்பிடு, சரியாம்மா? சரிங்க அதுக்கப்புறம் ஜின் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜிமின் உள்ளே வராரு. வயான், என்னடி பண்ணி வச்சுருக்க? உன்னோட பங்குக்கும் திட்டம் வந்துட்டியா? சொல்லு, அதையும் கேட்குறேன். உன்னை அப்படியே வச்சான்னு வச்சுக்கோ. அறிவில்லை உனக்கு? இப்படி தான் உன் ஹெல்த்தை பார்த்துப்பியா? இந்த வாட்டி மயங்கி விழுந்த, ஹை டெம்பரேச்சர். அடுத்த வாட்டி என்ன பண்ண போகிற? ஜிமின் வேணாம். உன்னோட லெக்சரை கேட்க எனக்கு முடியல. காதில் எது ரத்தம் வருது. இப்போ தான் என்னை திட்டிட்டு போனார். அவர் திட்டினார், நான் பலார்னு ஒரு ஆறாறு தான். சரி, ஐம் ஸோ சாரி. தூக்கி குப்பையில் போடு. உன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி. ஓகே ஜிமின், காம் டவுன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டல? ப்ராமிஸ் பண்ணி. ஒரு நாளைக்கு எத்தனை ப்ராமிஸ் நான் பண்ண முடியும்? இப்போ தான் ஜின்னியும் என்கிட்டேருந்து ப்ராமிஸ் வாங்கிட்டு போனார். அடுத்தது நீயா? ப்ராமிஸ் பண்ணுடி, இன்னும் உத வாங்குவேன்.
ஓகே, ப்ராமிஸ். இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே ஷார்ட்டி. அடிச்சேன்னு வச்சுக்கோ. ஷார்ட்டியா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன ஷார்ட்டின்னு கூப்பிடாதடின்னு. சரி ஷார்ட்டி. ஏய் ஓகே ஜிம்மிங். அந்த பயம் இருக்கட்டும். எடுத்துட்டு வந்து லத்தி எடுத்து உதன்னு வச்சிருவேன். ஓகே முடிஞ்சா. என்ன அடிக்க மாட்டேன்னு ஒரு திமிரா? அப்பெல்லாம் இல்லை, இருந்தாலும் நீ அடிக்க மாட்ட. அந்த தைரியம் ஒரு நாள் வச்சு செய்ய போகிறேன் உன்னை. காது வலிக்குது. இங்கேருந்து கிளம்புறியா நீ? உன்னை யார்டா ஃபோன் அடித்து வர சொன்னா? வெளியில் வெயிட் பண்ணிட்டானே அவன் தான். யார்? சாங்கு. ஜேகே ஆஃபீஸ் போலியா? அவன் எப்படி போவான்? நீ தான் எப்படி மயங்கி விழுந்து கிடக்குறியே, அப்புறம் அவன் இங்கேருந்து போவான்? ஓ, என்னால் தான். ஜேகே கூப்பிட்றியா? சரி கூப்பிட்றேன், ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்க ஷார்ட்டி, பாய். புடி. அதுக்கப்புறம் ஜிம்மின் அங்கேருந்து போயிடுறாரு. ஜேகே பொறுமையாக அங்கேருந்து வயனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லாமே இதோட கண்டினியூஷன் நம்ம பார்ட் 3ல பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் அம்மி, சரங்கே.